வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 31, 2026 வெள்ளிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு மாணவர்களுக்கு நற்செய்தி. இசுப்பானிய எல்லை நெருக்கடி. நுகர்வோர் கடன் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு மாணவர்களுக்கு நற்செய்தி. ஆகஸ்ட் மாதம் முதல் நோர்வே பல்கலைக்கழகங்கள் பன்னாட்டு மாணவர்களின் கட்டணத்தை பாதியாக குறைக்கின்றன. 2023 கட்டணம் உயர்ந்து மாணவர்கள் குறைந்ததால் மீண்டும் அவர்களை ஈர்க்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இசுப்பானிய எல்லை நெருக்கடி. வட ஆப்பிரிக்காவிலுள்ள இசுப்பானிய செயூட்டா பகுதிக்குள் ஒரே நாளில் 60,000 புலம்பெயர்ந்தோர் நுழைந்ததால் செங்கன் நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்த இசுப்பானியாவுக்கு நோர்வே அரசு உதவ வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நுகர்வோர் கடன் அதிகரிப்பு. ஜூலை மாத இறுதியில் நோர்வேயின் மொத்த நுகர்வோர் கடன் 172.2 பில்லியன் குரோனராக உயர்ந்துள்ளது. ஒரே மாதத்தில் 0.9 பில்லியன் குரோனர் அதிகரித்துள்ள நிலையில் விடுமுறை கால செலவுகளே இதற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.